ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சாதம் வடித்த தண்ணீரை முருங்கை இலை எப்படி தாளிக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுருக்கோம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சா பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கலர் மாற்றமாக இருக்கும் பூண்டு. இப்போ பூண்டு கொஞ்சம் அங்கங்கே ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போது குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா நாங்கள் தோட்டத்துக்கு எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிறது பறித்தோம். அது காரம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் நிறைய போட்டிருக்கோம். காரம் அதிகமாக இருந்தோன்னா 2-3 பச்சை மிளகா போட்டால் போதும். இப்போ பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். இப்போ பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இதில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு சாம்பார் வெங்காயம் தான் போடுவாங்க. நாங்கள் சாம்பார் வெங்காயம் இல்லைனால பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் சின்ன மீடியம் சைஸில் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். சாம்பார் வெங்காயம்னா 2 கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயத்தை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கட்டும். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. இதில் சாதம் வடித்த தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தெளிவாக எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை நல்லா வேகட்டும். இப்போ உங்கள் வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை, டக்குன்னு ஏதாவது செய்யணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் மீன் வறுத்தது, முட்டை ஆம்லேட்டு எல்லாம் நீங்கள் இது கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாலலாம் அடிக்கடி செய்வாங்க. நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிற மாதிரி இருந்தானா நீங்கள் உப்பு இதில் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாதம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும் முருங்கை இலை. இதே மாதிரி பூசணிக்காய் இலையில் கூட பூசணிக்காய் இலை இலசாக இருக்கும், அதில் கூட இதே மாதிரி செய்வாங்க. இலை மட்டும்தான் டிஃப்ரெண்ட். இதே மாதிரி தான் மெத்தடெல்லாம். ஆனால் அதில் முருங்கைக்கீரைக்கு பதிலாக நம்ம பூசணிக்காய் இலை யூஸ் பண்ணுவாங்க. அது இதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி உங்களுக்கு அது கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா, நீங்கள் இஞ்சி பூண்டு அரைக்கும்போது அதில் கொஞ்சம் வினிகரும் கொஞ்சம் அந்த உப்பும் சேர்த்து அரைச்சி வச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய லேடிஸுங்க வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். எப்பவுமே இஞ்சி பூண்டு அப்பப்போ அரைச்சி செய்ய தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிற லேடிஸுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சானா ஈஸியாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சி செய்கிறதுக்கு. இப்போ முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் காய்ஸ். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது இஞ்சி பூண்டு எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஒரு பவுலு பூண்டு எடுத்துருக்கோம். அதே அளவுக்கு இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதே அளவுக்கு இஞ்சியும்
இப்போ இது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணேன்னா வந்து இஞ்சி பூண்டு கெட்டு போகாது. வந்து 1 வாரம் 2 வாரம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வினிகர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு. இப்போ இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டோம். இது வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா எவ்வளோ நாளுக்கு வேணாலும் இஞ்சி பூண்டு கெடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய்.